டாக் அப்படியே அந்த இடத்துல போறவங்க பயப்படுறாங்க. ஒரு சிலர் உதவி செய்யணும், டாகுக்கு ஏதோ ஃபுட்டு கொடுக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு அது சிரமமா இருக்கு. நிறைய நாய் ஏபிசி கொஞ்சம் ஒரு நாய்க்கு நாய் அடிச்சுக்குது சார். அதான் சார் நான் எனக்கு காரணம் தெரியல. நீங்க பாருங்க, அந்த வாட்ச் பண்ணுங்க. ஒரு பெண்ணா இருந்தது அப்படின்னா ஆண் நாய்கள் 10 நாய்கள் வந்து அடிச்சுக்கும். நைட்டு 12 மணிக்கு பாத்தீங்கன்னா தூக்கவே முடியாது. நம்ம நீங்க தெருநாய் வளர்த்துறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சீசன் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 10-15 நாய் அந்த ஒரு பெண் நாய்க்காக மேட்டிங்காக வரும். வந்தோடனே அடிச்சு கடிச்சு காய்கள்ல கையாளெல்லாம் காயம் பண்ணி கால் ஒடிஞ்சு எல்லாம் போகும், ரத்தம் முடிக்கிட்டே போகும். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுங்க. அப்ப நம்ம டாகுகளுக்கு உணவு கொடுக்கும் போது அந்த நேரத்துல நீங்களாம் அது வந்து படுத்துக்க நாய் இப்ப 2 நாய்க்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சு 4 நாய் வந்து வீட்டுக்கு முன்னாடி படுத்துருக்கு. அதனால நம்மளதான் சார் பாவமா இருக்குது அப்படின்னு அதுக்கும் சேர்த்து தான் போட்டுட்டு இருக்கோம். அது வேற விஷயங்க. ஆனா அது கடிச்சுக்கிறதுக்கிறதெல்லாம் நீங்க எல்லாம் தடுக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நாய்களை போய் நீங்க இப்ப வீட்டுக்குள்ள வளர்த்துற நாய்களா இருந்தா நீங்க சொன்ன முடியுங்க. இப்ப வெளியில இருக்கிறதெல்லாம் நீங்க உணவு போடுறதோட சரி, அந்த போட்டவனும் கையில எடுக்க போனீங்கன்னாவோ அல்லது வேற நாய்க்கு போடுறதுக்கு எடுத்தீங்கன்னாவோ கடிக்கிறதுக்கு வந்துடும். அது ஏன்னா பசியில வாடிட்டு இருக்காது. அதுக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைச்சுன்னா போதும். அதான் சார், மக்கள் வந்து உணவுகளை கூட டிச்சில கொட்டுறாங்களே ஒழிய அது டாகுக்கு யாருமே கொடுக்கறதும் இல்ல. அது உணவு இல்லாம தருது. நான் என்ன ஒரு இது சொல்றேன்னா, நீங்க உங்க தெருவுல இருக்க அப்படின்னா அந்த மாதிரி மிச்சமான உணவுகளை சேகரிக்கிறதுக்கு நீங்களே ஒரு வாலண்டியரா பண்ணீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து நம்மளால எல்லா நாய்களுக்கும் நாமளே உணவு கொடுக்க முடியும். சார் சங்கத்து சார்பில் ஒரு விழிப்புணர்வாவது அட்லீஸ்ட் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து தான் சார் ஒவ்வொன்றையும் பண்ணணும். அதுக்குள்ள பண்ணலாம். நீங்க